Hello friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான டீ டைம் ஸ்நாக் மிக்சர் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்ததும் டெய்லி என்னடா பண்ணலாம்னு யோசிக்கிறப்போ சட்டன் பண்ற மாதிரியான ஒரு ஈஸியான மிக்சர் ரெசிபி இது. நம்ம எப்பவும் பண்ற மாதிரி மாவு பிசைய தேவையில்ல. டக்குன்னு ஒரு 4 பொருளை பொரிச்சிட்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டோம் அப்படின்னா சூப்பரான சுவையான மிக்சர் ரெடி ஆகிரும். இப்போ இந்த ஈஸியான மிக்சர் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு panல கொஞ்சம் எண்ணெயை சூடு பண்ண வச்சிருக்கேன். எண்ணெய் சூடானதும் இதில் 1 கப் வேர்க்கடலை, இது வந்து 150 கிராம். இதை வந்து ஒரு ஜல்லடையில் சேர்த்துருக்கேன். அப்போ வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் அதை வந்து வெளியே எடுக்கிறதுக்கு. ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க, அப்போ தான் வந்து நமக்கு சமமாக பொரிஞ்சு வரும். இப்போ வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இதை வந்து நம்ம வெளியே எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக எண்ணெயை வடிகட்டிக்கோங்க. ஃபுல்லாக எண்ணெய் வடிஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம வெளியே எடுக்கணும். இப்போ இதை வந்து நான் ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா எக்ஸஸ் எண்ணெய் இருந்துச்சுன்னா அது போயிடும். இப்போ மறுபடியும் இதே எண்ணெயில் 1 கப் பொட்டுக்கடலை, இது வந்து 100 கிராம். ஏன்னா வெயிட் வந்து ஒரு பொருளுக்கும் மாறும், அதனால் இது வந்து 100 கிராம் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இதையும் வந்து எண்ணெயில் சேர்த்துட்டு, எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். சேர்த்துட்டு பொட்டுக்கடலையும் நல்ல ஒரு கோல்டன் கலர் வரணும், கரிஞ்சிடக்கூடாது. இதை வந்து கலந்து விட்டுட்டே இருக்கிறப்போ கலர் வந்து சமமாக வரும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா பொட்டுக்கடலையில் வந்து நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் எண்ணெயை ஃபுல்லாக வடிகட்டிட்டு நம்ம இதை வெளியே எடுத்து வச்சிடலாம். இப்போ மறுபடியும் இதே எண்ணெயில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு நான் வந்து 1-2 உடச்சி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 50 கிராம் முந்திரி பருப்பு நான் சேர்த்துருக்கேன். இது வந்து சேர்க்கும்போது மிக்சருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக ஒரு 1/2 கப் மட்டும் சேர்த்துருக்கேன். பாருங்கள் இந்த மாதிரி அதுவும் வந்து நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்ததும் இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். இப்போ அடுத்தது நம்ம வந்து அவலை பொரிக்கணும். நான் இன்றைக்கி வந்து 4 கப் அவல் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து 1 கப் அவல் நான் உள்ளே சேர்த்துருக்கேன். உள்ளே சேர்த்ததுமே வந்து டக்குன்னு இது பொரிஞ்சிரும், ஈஸியாக பொரிஞ்சிரும். அதனால் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கணும். எண்ணெய் வந்து குறைவான சூடில் வைக்காதீங்க. கொஞ்சம் போட்டதுமே இந்த மாதிரி வரதில்ல, இந்த ஸ்டேஜில் இருக்கணும். 4 கப் அவல் வந்து மொத்தத்தில் 200 கிராம். ஏன்னா அவளுக்கு வந்து அவ்வளோ வெயிட் கிடையாது. இப்போ இதை வந்து நல்லா பபிள்ஸ் எல்லாம் அடங்கி அவல் வந்து நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் மாற்றி வச்சுருக்கேன். மாற்றி வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஏதாச்சும் எக்ஸஸ் எண்ணெய் இருந்துச்சுன்னா அது வந்து அந்த வந்துடும். பாருங்கள் நல்ல கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு சூப்பராக அவல் ரெடியாக இருக்குது. கடைசியாக நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 4லேருந்து 5 கொத்து போல் கருவேப்பிலை இலை அதையும் வந்து நம்ம பொரிச்சு வச்சிடலாம். கருவேப்பிலை சேர்க்கும்போது தான் மிக்சர் வந்து நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். இந்த மாதிரி கருவேப்பிலையும் நல்ல கிறிஸ்பியாக வந்ததும் இதையும் எடுத்து நம்ம மாற்றி வச்சிடலாம். அவ்வளோதான், எல்லாத்தையுமே பொரிச்சு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு பவுலில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பொரிச்சு வச்சுருக்க அவல் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். நல்ல கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்குது. அடுத்தது நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற வேர்க்கடலை, கூடவே வந்து நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற பொட்டுக்கடலை, அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு, கடைசியாக நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி கலந்துடலாம். இப்போ இதில் வந்து நம்ம மசாலா சேர்க்கலாம். நான் வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள். மிக்சருக்கு பெருங்காயத்தூள் எப்போவுமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக சாட் மசாலா வச்சுருக்கேன். பொதுவே நம்ம வந்து மிக்சருக்கு சாட் மசாலா சேர்க்க மாட்டோம். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமான ஃப்ளேவர் வேணும்னா நம்ம வந்து சாட் மசாலா சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சமாக போதும். 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூனுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துட்டோன்னா டேஸ்ட் மாறிடும். கூடவே காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் 2லேருந்து 3 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். காரம் அதிகமாக வேணும்னா 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, இல்லை 2 டீஸ்பூன் போதும். கடைசியாக தேவையான அளவு உப்பை வந்து நம்ம அப்படியே சேர்க்காமல் கொஞ்சம் பவுட்ரு பண்ணியிருக்கேன். அப்போ வந்து சமமாக ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்காக முதல்ல வந்து 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டே வந்து நம்ம நிறைய உப்பு சேர்த்துட்டோன்னா நம்மளால் வந்து மாற்ற முடியாது. அதனால் தேவைப்பட்டால் நம்ம எக்ஸ்ட்ரா உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டோம் அப்படின்னா சூப்பரான சுவையான ஈஸியான மிக்சர் தயார். அவ்வளோதான், தடா, நம்மளோட மிக்சர் ரெடியாக இருக்குது. இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. டக்குன்னு எல்லாத்தையும் பொரிச்சிட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெடி ஆகிரும். இப்போ இதை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எல்லா வாய்க்கும் வந்து நமக்கு 2 வேர்க்கடலையாச்சும் கிடைக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குது.
நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.